அக்பரின் அவைக்கு தினம் தினம் குறைந்தபட்சம் 3 வழக்குகளாவது வரும். சில வழக்குகளை அக்பரே தீர்த்து வைப்பார். பெரும்பாலான வழக்குகளை பீர்பாலிடம் கொடுத்து வேடிக்கை பார்ப்பார் அக்பர். அன்றைய தினமும் அக்பரின் அவைக்கு ஒரு வித்தியாசமான வழக்கு வந்தது. அரசரின் அரண்மனையில் கடைநிலை காவலர் ஒருவர் வேலை பார்த்து வந்தார். ஒரு முறை அறியாமல் செய்த தவறுக்காக அந்த காவலர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார். அவரது பெயர் செல்வம். அவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதால் சாப்பாட்டுக்கே திண்டாடும் நிலையை அடைந்தார். செல்வத்தின் மனைவி அவரை பீர்பாலிடம் சென்று உதவி கேட்குமாறு கூறினார். அதன்படி செல்வம் பீர்பாலிடம் தனது நிலையை விளக்கிச் சொன்னார். அத்துடன் தன்னுடைய தவறை மன்னித்து அதனை மறுமுறை விசாரித்து தனக்கு மீண்டும் வேலை வாங்கி கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டார். பீர்பாலும் செல்வத்தின் நிலை கண்டு பரிதாபம் அடைந்தார். ஒருவன் தவறே செய்திருந்தாலும் அந்த தவறை நினைத்து அவன் வருந்தும் போது அவனுக்கு உதவுவதுதான் பண்பாடு என்று தனக்குள் கூறிக்கொண்டார். பிறகு செல்வத்துக்கு உதவிக்கரம் நீட்ட முன்வந்த பீர்பால் அவனை அருகில் அழைத்து அவனது காதில் ரகசியமாக ஏதோ சொன்னார். அடுத்த நாள் காலையில் அரண்மனை வாயிலுக்கு சென்றான் செல்வம். நடுவாசலில் நின்று கொண்டு கூச்சலிட்டு, செல்வம் அரண்மனை வாசலில் நிற்கிறேன், அரச கட்டளை பிறப்பித்தால் அரண்மனைக்குள் வருகிறேன் என்று விடாமல் சொல்லிக்கொண்டே இருந்தான். அவனது அந்த செயல் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அக்பரின் காதுக்கும் அந்த செய்தி எட்டியது. செல்வத்தை உடனே தன்னிடம் அழைத்து வரும்படி காவலரை அனுப்பினார் அக்பர். செல்வம் மிகுந்த பயபக்தியுடன் அரசரை காண வந்தான். அப்போதும் கூட பீர்பால் சொல்லிக் கொடுத்த தாரக மந்திரத்தையே செல்வம் திரும்ப திரும்ப சொல்லத் தொடங்கினான். செல்வம் அரண்மனை வாசலில் நிற்கிறேன், இப்போது அரண்மனைக்குள் வந்துள்ளேன். செல்வத்தை அரசர் விரும்பினால் வைத்துக் கொள்ளலாம், இல்லை செல்வம் வேண்டாம் என்றால் செல்வத்தை அனுப்பிவிடலாம் என்றான். செல்வம் செல்வம் என்று அவன் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்க அக்பருக்கே ஒரு கட்டத்தில் சிரிப்பு வந்து விட்டது. பீர்பாலை பார்த்தபடி, இந்த காவலனின் செயல்களில் உனது புத்தி கூர்மையின் சாயல் தெரிகிறதே, எனில் இதெல்லாம் உனது வேலைதானா என்றார். பீர்பால் தலையை குனிந்து கொண்டார். பிறகு அரசரை அன்பாக நோக்கினார். சற்று நேரம் அமைதியாக இருந்த அக்பர், எக்காரணம் கொண்டும் எனது மாளிகைக்கு வந்த செல்வம் திரும்ப போக அனுமதிக்கவே மாட்டேன். செல்வம் என்றும் நம்முடனே கூட இருக்கட்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அரண்மனையில் இருந்த அனைத்து காவலர்களும் ஆச்சரியம் அடைந்தனர். பிறகு செல்வத்தின் மூலமாக இவை அனைத்தும் பீர்பாலின் மதி யூகத்தால் நடந்தது என்பதை அறிந்து எல்லோரும் பீர்பாலை பாராட்டினார்கள். இவ்வாறு இந்த பிரச்சனையையும் தீர்த்து வைத்தார் பீர்பால். நன்றி.